ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஹான்ஸ் மாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, போன வீடியோ பார்த்துருப்பீங்க பர்த்டே செலிப்ரேஷன். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்போது அதில் வந்து ஒன் ஸ்டாண்ட், ஹாப்பி பர்த்டே பேனர் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஹாப்ஸ்காட்ச்லேருந்து வந்த பார்சல் ரிவ்யூவும் பண்ண போகிறோம். இப்போ ஒன் ஸ்டாண்டுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒன் பெருசாக வேணும்னா இதை விட பெரிய பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதை ஈக்குவலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாக்ஸோட 4 கார்னர்லேயும் ஸ்டேபிள் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃபெவிகால் இருந்தால் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டேபிள் பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இன்கேஸ் பெரிய பாக்ஸாக இருந்தால் நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணால் தான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். ஏன்னா ஸ்டேபிளர் பண்ண முடியாது பெரிய பாக்ஸ்க்கு. ஓகே, இப்போ ஒன்னோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ஒன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ஒன் மேலே ஒரு குட்டி க்ரௌன் இருந்துச்சு, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கிட்டேன், அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என்னோடய ஒன்க்கு இந்த மாதிரி சின்ன சைஸ் க்ரௌன் கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பெரிய சைஸில் ஒன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அட்டையை நான் ரெண்டாக மடித்து ஒட்டிட போகிறேன். அதில் க்ரௌன் ஷேப்பில் நான் வரைஞ்சியும் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நல்லா ஃபெவிகால் தடவி நல்லா ஒட்டி காய விட்டுட்டேன். இப்போ அந்த க்ரௌன் ஷேப்பில் இருக்குல்ல, அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட குட்டி க்ரௌன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்னோட சைடில் இருக்கும்ல, அதை ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி எம்டி மருந்து பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவலாக ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் சின்னதாக்கிட்டேன். இன்கேஸ் நீங்கள் பெரிய சைஸ் ஒன் பண்ணிங்கன்னா இதை ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக கட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நம்ம ஒன்னில் அட்டாச் பண்ண போகிறோம். இதே மாதிரி நீங்கள் நம்பர் 2, 3ன்னு எது வேணாலும் பண்ணலாம். இது நல்லா ஃபெவிகால் தடவி நல்லா காய விட்டுருக்கேன். இப்போ நம்மளோட ஒன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எப்படி கிளிட்டர் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு க்ரௌன் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த க்ரௌன் ஃபுல்லாக நான் ஃபெவிகால் தடவிட்டு கிளிட்டர்ஸ் விற்கும் பாருங்கள், நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் அங்கெல்லாம் போனாலே கிடைக்கும். அந்த கிளிட்டர்ஸை இது ஃபுல்லாக மேலே தூவி விட்டுறேன். அது 2 கோட்டிங் நான் தூவினேன், அப்போ தான் கரெக்டாக இருந்துச்சு. அது மேலே சும்மா கோல்டனில் ஒரு குட்டி பூ மாதிரி வச்சுருந்தேன். இதே மாதிரி ஒன்க்கும் ஃபுல்லாக ஃபெவிகால் தடவி அதில் ப்ளூ கிளிட்டர்ஸ் போட்டேன். அது லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணேன், ஸோ அது மட்டும் வீடியோ இல்லை என்கிட்ட. துணி கடையிலலாம் போனால் ஹாப்பி பர்த்டே பேனர் குண்டூசி வச்சு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அது லாஸ்ட்லாம் புது ஷர்ட்லாம் வாங்கினா அதுக்குள்ளே ஒரு அட்டை மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு தான் நான் பண்ணேன். அதை ரிஹான்னு மெஷர்மெண்ட்டோடு எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா லெட்டர்ஸும் ஒரே ஹைட்டில் இருக்கணும்ன்ட்டு. இதே மாதிரி ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி கட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் க்ரௌன் மெத்தட் தான். ஃபெவிகால் தடவி கிளிட்டர்ஸ் போட்டு நல்லா காய விட்டுருக்கேன். இப்போ தான் லெட்டர்ஸ்லாம் நல்லா காய்ஞ்சி இந்த கிளிட்டர்ஸ் கொட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு ப்ளூ கலர் சார்ட் 2 எடுத்திருக்கேன். இந்த சார்ட்டில் நம்ம இந்த ஃப்ளாக் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கும் நான் மெஷர்மெண்ட் தான் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய லெட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 18 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அப்படி எடுத்திருக்கேன். நான் அப்போ தான் லெட்டர் சென்டரில் இருக்கும் அப்படின்றதுனால இந்த சைடு 18 எடுத்திருக்கேன். பிரெத் வந்து 12 எடுத்திருக்கேன். இந்த 12க்கு சென்டரில் 6 சென்டிமீட்டர் எடுத்து அதை ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃப்ளாக் கீழே அந்த டபிள்யூ ஷேப்பில் இருக்கும்ல, அதுக்காக. இப்போ அது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சார்ட்டாக வச்சு நான் கட் பண்ணேன், அதான் சீக்கிரம் கட் பண்ண முடிஞ்சுது. இப்போ கீழே அந்த டபிள்யூ ஷேப்பில் இருக்கிறதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்னோடய போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாப்பா ஃபோட்டோக்கு மேலே ஃபஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் எழுத இதை தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போது மேலே எடுத்துருக்கோம்ல, நம்ம ஒரு 2 சென்டிமீட்டர்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது எதுக்குன்னா நம்ம பின்னாடி அந்த மடக்கி அந்த கயிறில் ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக. அதை 2 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி 1 சென்டிமீட்டராக லைன் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட் சென்டிமீட்டரில் ஒரு லைன் இருக்குல்ல, அதில் நம்ம சிசர் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் அது ஈஸியாக ஃபோல்ட் பண்ண வந்துடும். இப்போ நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் இந்த ஃப்ளாக் மேலே வச்சு பார்க்கலாம். இதுவே நல்லா பிரைட்டாக இருக்குது, ஏன்னா இந்த 2 கலர் காம்பினேஷனும் நல்லா இருக்குது. இதில் இந்த லெட்டர்ஸில் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க்லாம் இருக்குது, இன்னும் ஒரு கோட்டிங் கொடுக்கணும். ஃபஸ்ட் ஃப்ளாக் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வச்சு பார்த்தேன். ஓகே, இதுவே நல்லா இருக்குது இந்த டிசைனு. ஓகே, இந்த ஆர் மேலே மட்டும் ஒரு குட்டியாக க்ரௌன் மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளோடது பிரின்ஸ் தீம்ன்றதுனால அதை ரெப்ரசன்ட் பண்ணுன்ட்டு. தென் இது என்னென்னா இது கிளிட்டர் டேப் 10 ருபீஸ் தானே வாங்கிட்டு வந்தேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. ஒரு கார்டில் மட்டும் வச்சு பார்த்தேன், இதுவே நல்லா இருந்துச்சு பார்க்க.
சூப்பராக கிராண்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது எல்லாத்துக்குமே பண்ணிடலாம், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சுன்னா பண்ணலான்னு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லா ஃப்ளாக்லேயும் இதை ஒட்டிடலாம். இப்போது இவ்வளோதான், ஒட்டியாச்சு. நம்ம ஃப்ளாக்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்மளோட லெட்டர்ஸை ஆட் பண்ண போகிறோம். சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஹெச்ன்ற லெட்டரில் வந்து ஃபெவிகாலில் யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். பீன்றது வந்து ஸ்டேபிள் பண்ணியிருக்கேன். இது ஈஸியாக இருக்குன்னு பார்க்க ஸ்டேபிள் பண்ணுற மெத்தட் தான் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸையும் நம்ம ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே ரிஹான். அவ்வளோதான், நம்மளோட பர்த்டே பேனர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வேறு வேறு கலர்ஸ்லேயும் பண்ணலாம். சில்வர் கலர் இல்லை பிங்க் கலரில் கூட பண்ணலாம். உங்களோட தீம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட பேனர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹாப்ஸ்காட்ச்லேருந்து வந்த பார்சல் பிரிக்க போகிறோம். ஆக்சுவலி இது என்னென்னா, நான் பாப்பாக்காக ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பர்த்டேக்கு. நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது என்ன வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஹாப்ஸ்காட்சில் வாங்கினதில்லை. ஆக்சுவலி ஆன்லைன்லேயே நான் ட்ரெஸ் பெருசாக எதுவும் வாங்கினதில்லை. பிகாஸ் சைஸ் எப்படி இருக்கும், கிளாத் மெட்டீரியல் எப்படி இருக்கும்னு ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ லாக்டவுன், பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்காமல் எப்படி அப்படின்னு யோசிச்சு தான் ஹாப்ஸ்காட்சில் வாங்கினேன். அண்ட் எனக்கு பிடிச்ச, நான் முன்னாடி செலக்ட் பண்ண ட்ரெஸ் கூட இது கிடையாது. அந்த ட்ரெஸ் லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் பண்ணதுனால டெலிவரி டைம் கொஞ்சம் பர்த்டேக்கு அப்புறம் வர மாதிரி இருந்துச்சு. தென் செகண்ட் சாய்ஸாக வச்சுருந்தது தான் இந்த ட்ரெஸ். இது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எஃபியில் ஸ்க்ரால் பண்ணும்போதே ஹாப்ஸ்காட்சோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நான் இந்த ட்ரெஸ் பார்த்துருக்கேன். சரி, ஓகே அப்படின்னு. ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஒரு சிம்பிளான டிஷர்ட் மாதிரி இருக்கணும். நம்ம வீட்டிலேயே செலிப்ரேட் பண்ணுறதுனால கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும். அதே நேரத்தில் டிஷர்ட்லேயே நல்லா பிரிண்டடாக போ பிரிண்ட் பண்ணி சஸ்பெண்டர் பிரிண்ட் பண்ணதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா பாப்பாவுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் டே ஃபுல்லாக போட்டுக்க, அப்படி பிளான் பண்ணேன். பட் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இதோட இமேஜ் நீங்கள் ஹாப்ஸ்காட்சில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி வெல்வெட் மாதிரி இருக்கும், இந்த கோட்டும் இந்த பேண்ட்ஸும். சரி, நானும் யோசித்தேன், என்னடா இது இப்படி இருக்கு, பாப்பா கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரேராக தான் யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் இருந்தால, அதனால நான் யோசித்தேன். பட் ஆக்சுவலி அவங்க ப்ராடக்ட் டீட்டெயிலில் காட்டன்னு போட்டிருந்தாங்க, நான் அது சரியாக கவனிக்கல. நான் இமேஜில் பார்க்க அது வெல்வெட் மாதிரி இருந்துச்சு. ஓகே அப்படின்னு ஆர்டர் பண்ணிவிட்டேன். இதில் குட்டியாக ஒரு போவும் கொடுத்துருக்காங்க. வேறு ட்ரெஸ்ஸில் கூட இந்த போவை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வாங்கினேன். பிகாஸ் பாப்பா வச்சு நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் வளர வளர போடுறது மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 1 to 2 years, ஆக்சுவலி ஒரு 1.5 வயசுக்கு மேலே தான் இது கரெக்டாகவே இருக்கும். ஷர்ட் சூப்பராக இருந்துச்சு, ஒரு மாதிரி டிஷர்ட் கிளாத் மாதிரி நல்லா இருந்துச்சு ஷர்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் பேண்ட் அண்ட் அந்த ஓவர் கோட் வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா இல்லை. அங்கங்கே அந்த ஸ்டிச்சஸோட நூல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. பட் கிளாத் நல்லா இருந்துச்சு, நல்லா காட்டனில் இருந்துச்சு, நம்ம டெய்லி யூஸ் கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஃபினிஷிங் மட்டும் அவங்க இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்டிச்சஸ்லாம் சரியில்லாமல் இருந்துச்சு. இந்த ஓவர் கோட்டில் பின்னாடி ஒரு போ கொடுத்துருந்தாங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் நான் இமேஜில் சரியாக கவனிக்கல, பட் ஒரிஜினல் ப்ராடக்ட் சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த ஓவரால் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கசங்கி வந்துச்சு. எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது ட்ரெஸ் மாதிரி அந்த ஃபீலே இல்லை, ரொம்ப கசங்கி வந்துச்சு. அதுவும் அந்த ஃபினிஷிங் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளம், மற்றபடி ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்க்கு முன்னாடியே வந்துச்சு. ஏன்னா அவங்க பாப்பாவோட பர்த்டே வந்து 11th, நான் லாஸ்ட் மினிட்ல வேணும் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்ததுனால எனக்கு 10th தான் டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு பார்த்தா இது ஒரு 7-8லாம் வந்துருச்சு. அது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. எங்கே லாஸ்ட் மினிட்ல ட்ரெஸ் வராமல் போயிடுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பயந்துட்டு இருந்தேன். இது முன்னாடியே அவங்க டெலிவரி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓவராலாக நான் கொடுக்குற ரேட்டிங் என்னென்னா 3.5 out of 5. ஏன்னா நான் பார்த்த இமேஜில் ஒரு 70% தான் மேட்ச் ஆச்சு. மற்றபடி இந்த கசங்கி இருந்தது, ஸ்டிச்சஸ் சரியா இல்லை, அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. பட் ஓவரால் ப்ராடக்ட் இஸ் குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.